ஹாய் கைஸ், வெல்கம் டு வெங்கட் ஜிகே தமிழ் சேனல். பிஃபோர் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி. நம்ம சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, அப்புறம் அவங்க பொண்ணான கமெண்ட்ஸ் கொடுக்குற எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் மாதங்களாக நம்ம ஜிகே சேனலில் தொடர்ந்து அஸ்ட்ராலஜி பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 27 நட்சத்திரங்களுக்கான சித்தர்கள் யார் யார், அவங்களுடைய ஜீவ சமாதியான இடங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கலாம். அஸ்வினி குதிரை தலையின் வடிவம் உடையது. காலங்கிநாதர் சித்தர் கஞ்சமலையில் வழிபட வேண்டும். பரணி அடுப்பு வடிவம் கொண்டது. போகர் சித்தர் பழனியில் வழிபட வேண்டும். கிருத்திகை கத்தியின் வடிவம் கொண்டது. ரோமரிஷி சித்தர். இவர் மனித உடலோடு கைலாயத்திற்கு சென்றதால் இவருக்கு ஜீவசமாதி இடம் என்று ஒன்றுமில்லை. ரோகிணி கோயில் வடிவம் கொண்டது. மச்சமணி சித்தர் திருப்பரங்குன்றத்தில் வழிபட வேண்டும். மிருகசீரிஷம் மானின் தலையை கொண்டது. பாம்பாட்டி சித்தர் சங்கரன் கோயிலில் வழிபட வேண்டும். திருவாதிரை டைமண்ட் சிம்பிள் கொண்டது. இடைக்காடார் சித்தர் திருவண்ணாமலையில் வழிபட வேண்டும். புனர்பூசம் வில் அம்பு வடிவம் கொண்டது. தன்வந்திரி சித்தர் வைத்தீஸ்வரன் கோயிலில் வழிபட வேண்டும். பூசம் தாமரை வடிவம் கொண்டது. கமலமணி சித்தர் திருவாரூரில் வழிபட வேண்டும். ஆயில்யம் பாம்பு வடிவம் கொண்டது. அகத்தியர் சித்தர் திருவனந்தபுரத்தில் வழிபட வேண்டும். மகம் வீடு சிம்பிளை கொண்டது. சிவவாக்கிய சித்தர் கும்பகோணத்தில் வழிபட வேண்டும். பூரம் சங்கு வடிவம் கொண்டது. ராமதேவ சித்தர் அழகர் மலையில் வணங்கிட வேண்டும். உத்திரம் பெட் சிம்பிள் கொண்டது. காகபுஜண்டர் சித்தர் திருச்சி மாவட்டம் உறையூரில் வணங்க வேண்டும். அஸ்தம் கை சிம்பிள் கொண்டது. கருவூரார் தஞ்சாவூரில் வழிபட வேண்டும். சித்திரை சிப்பி சிம்பிள் கொண்டது. புன்னாக்கீசர் நன்னாசீர் என்ற இடத்தில் வழிபட வேண்டும். சுவாதி புல் சிம்பிள் கொண்டது. புலிப்பாணி சித்தர் வைகாவூரில் வழிபட வேண்டும். விசாகம் தோரண சிம்பிள் கொண்டது. நந்தீசர் காசி மற்றும் குதம்பை சித்தர் மாயவரத்தில் வழிபட வேண்டும். அனுஷம் கொடை சிம்பிள் கொண்டது. வால்மீகி சித்தர் 8 குடியில் வழிபட வேண்டும். கேட்டை ஈட்டி சிம்பிள் கொண்டது. வியாசர் சித்தர், இவருக்கு ஜீவசமாதியான இடங்கள் கிடையாது. மூலம் சிங்கத்தின் பின்புறம் பதஞ்சலி சித்தர் ராமேஸ்வரத்தில் வழிபட வேண்டும். பூராடம் விசிறி சிம்பிள் கொண்டது. ராமதேவ சித்தர் பூரமுக்கு சொன்ன அதே சித்தர். உத்திராடம் யானையின் தந்தங்கள். சின்னபிரான் கொங்கணர் சித்தர் திருப்பதியில் வழிபட வேண்டும். திருவோணம் காது சிம்பிள் தட்சிணாமூர்த்தி பாண்டிச்சேரி பள்ளித்தென்றல் என்ற இடத்தில் வழிபட வேண்டும். அவிட்டம் மேல சிம்பிள் திருமூல சித்தர் சிதம்பரத்தில் வழிபட வேண்டும். சதயம் பூங்கொத்து சிம்பிள் கொண்டது. கௌபாலர், இவருக்கும் ஜீவசமாதி இடம் எதுவும் இல்லை. பூரட்டாதி வால் சிம்பிள் கொண்டது. ஜோதி சித்தர், இவர் ஜோதியாக வானோக்கி சென்றதால் இவருக்கு எந்த ஒரு ஜீவசமாதி இடமும் இல்லை. உத்திரட்டாதி இரட்டை குழந்தைகள். டரமகர் சித்தர், இவருக்கும் ஜீவசமாதி இடம் இல்லை. ரேவதி மீன் சிம்பிள் கொண்டது. சுந்தரானந்தர் சித்தர் மதுரையில் வழிபட வேண்டும். இதே மாதிரி 27 நட்சத்திரங்களை பற்றியும் சித்தர்களை பற்றியும் டீட்டெயில்டாக வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக போடுறோம் நெக்ஸ்ட் பார்ட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.